இருக்கு கேம்ல. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கார் பார்ட் டீலர்ஷிப்ல நம்ம முன்னாடி பாட்டுக்கும் இந்த பாட்டுல வந்து நம்ம டபுள் மடங்கு ப்ராஃபிட் வந்து வாங்கிட்டோம். அது கட்டிட்டோம். கார் கலெக்ஷனையும் வச்சிருக்கோம். கார் கலெக்ஷன் அவ்வளோ பெருசாலாம் வச்சுக்கல, ஆனா கார் கலெக்ஷன் இருக்கு. இந்த மாசம் வந்து ஆக்ஷன்ல வாங்கவே இல்லை. நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள்ல நிசான் தான் வாங்கணும்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு. ஒரு 3 மாசத்தா ஒரே ஒரு அந்த டெய்லி ரிவார்ட்ல கிடைக்கிற ஒரு காரு, அந்த காரை நான் வச்சிருக்கேன். அந்த எல்லா காரையும் வந்து நான் வந்து ப்ரைஸ் கொடுத்து வாங்கவே இல்லை. எல்லாத்தையும் வந்து நான் ரேஸ்ல ஜெயிச்சிருக்கேன். ரேஸ்ல இந்த அளவுக்கு கார்லாம் நான் ஜெயிச்சிருக்கேன். இதை வந்து மாசம் வந்து நம்மளுக்கு வந்து பெட்டிஸ் கார் வந்து ஆடி ஆறாருக்கும் இல்லை லம்போர்கினியையும் நம்ம கொண்டு போனா மாசம் வந்து தாராளமா வந்து பெட்டிஸ் கார் வரும். அந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் நான் சொல்றேன். மாஸ்டாவுக்கு நம்ம ஆடியையும் இல்லைன்னா லம்போர்கினியையும் நம்ம கொண்டு போனோம்னா ஈஸியா வந்து பெட்டிஸ் கார் வந்து வருவான் மாஸ்டா. நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம். அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். இப்போ நம்மளோட காரோட கலெக்ஷனை பாருங்க. சாரி, ஆடு வந்துருச்சு. இப்போ நம்ம காரோட கலெக்ஷன் வந்து இது எல்லாமே வந்து நான் சொன்னேன்ல, நான் வந்து இதுல வாங்கல, பிரைஸ் கொடுத்து வாங்கவே இல்லைன்னு. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பை பிரைஸ் வந்து இல்லை. ஆனா டெய்லி ரெக்கார்ட்ல வாங்கின அந்த கார் பாத்தீங்கன்னா பை பிரைஸ் இருக்கு, அதை பாருங்க. ஆனா இதுக்கு பை பிரைஸ் வந்து இருக்கு, ஆனா நான் வந்து இதை வாங்கல. இது எப்படின்னா நம்மளால வாங்கலனாலும் இந்த பை பிரைஸ் வந்து இங்க இருக்குமா, இதுதான் எனக்கு வந்து டவுட்டாவே இருந்துச்சு. சரி ஓகே, அதை விடுங்க. இப்போ இந்த மாஸ்டாவையும் வந்து நான் வாங்கல, பை பிரைஸ் இல்ல. அதுவே நான் அங்க நிக்கிறான்ல அந்த ஒயிட் மாஸ்டா, அவனையும் நான் வாங்கவே இல்லை. என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஆமாங்க, இந்த கேமோட பார்ட் வேணும் அப்படின்னா 3 லைக்ஸ், வெறும் 3 லைக்கு ரீச் பண்ணுங்க. நான் இந்த கேமோட அடுத்த பார்ட் போடுறேன். இப்போ வந்துட்டு நாம வந்து இன்னொரு ட்ரிக்கு நான் வந்து பண்ண போறோம். ஆனா நான் ரேஸ்ல வந்துட்டு நிசான் ஜிடிஆரை பீட் பண்றது எப்படி? நிசான் ஜிடிஆர் அப்படின்னு தான் கேட்டீங்க. நிசான் ஜிடிஆர் பிரிட்டிஷ் கார் வரவே மாட்டான். ஆனா நிசான் ஜிடிஆரை நாம இது பண்ணோம். எதுனா ரேட்டுக்கு வந்து கூப்பிட்டு நம்ம வந்து ஜெயிக்கலாம். அதுக்கான அது வந்து எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்லி தரேன். இன்னொரு ட்ரிக் இருக்கு ரேட்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு. அந்த வீடியோ அடுத்து அதை வந்து அடுத்த வீடியோல வந்து அப்லோட் பண்றேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணும்னா அடுத்த வீடியோ வேணும்னா 3 லைக்ஸ் ரீச் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரேஸ் பிளேஸ்ல வந்து செக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு வருவோம். ஓகே, ரேஸ் பிளேஸ்ல எந்த காரும் இல்ல, நம்ம போயிட்டு தூங்க வேண்டியதான். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நிசான் ஜிடிஆர் வருவான்னு சொன்ன மாதிரியே வருவான் பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இவன் பெட்டிஸ் கார் வரவே மாட்டான். பெட்டிஸ் கார் வர மாட்டான், நம்ம ரேஸ் ஓட்டலாம். இவன் ரேஸ் ஓட்டி நம்ம ஜெயிக்கலாம். அதை வந்து நான் காமிக்கிறேன் எப்படி அந்த ட்ரிக் பண்றது அப்படின்னு. இப்போ இவன்கிட்ட போயிட்டு ஒரு ஹையஸ்ட் ரேட் கேட்போம். நான் வர ரேட்டுக்கு தான் போவோம். இங்க பாருங்க, பெட்டிஸ் கார் வரவே மாட்டான். அவன் மாஸ்டா கூட தான் அவன் வரவே மாட்டான். சரி ஓ 6000 ரூபா வாங்க. சரி, மறுபடியும் ஆடு வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனேயே என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இது இருக்குல்ல பேக் லீவர், அதை போட்டு பின்னாடி போயிடுங்க. அவன் முன்னாடி போவோம், நம்ம பின்னாடி வந்துடணும். அவ்வளவுதாங்க, பின்னாடி வந்துட்டு இப்போ நீங்க முக்கியமா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதை போட்டு நீங்க பின்னாடி வந்துட்டீங்களா, ஃப்ரண்ட் கியர் இருக்குல்ல அந்த கியரை போட்டுருங்க. அந்த பச்சை கலர்ல கியர் தெரியுது பாத்தீங்களா, அந்த கியரை போட்டுட்டு அந்த மேல வந்து ரேசிங் டைம் ஓடும். அந்த டைம் வந்து 1 ஸ்டார்ட் ஆன உடனே வந்து வண்டியை எடுத்துடுங்க. வண்டியை எங்க இருந்து எடுத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா வந்துடலாம். பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம வந்து நிசான் வந்து வின் பண்ணிட்டோம். அந்த நிசான் வந்து ஒரு ஸ்பீடஸ்ட் காரு. அதை வந்து நம்ம இதுலயே வந்து புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ஸ்பீடா வந்து வருவான். நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணி ஜெயிச்சதுனால தான் ஜெயிக்கவே முடிஞ்சிச்சு, இல்லைன்னா மாசம் வந்து கன்ஃபார்மா தோற்றுருக்கோம்.
இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. இது எதுனால வந்துட்டு நம்ம ஜெயிச்சோம் இன்னும் வந்து நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்துட்டு இருங்க. இந்த 8 இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீடே இவ்வளவுதான். ஆனா அவனோட ஸ்பீட் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம டைமர் கவனிங்க. நீங்க டைமர் கவனிச்சீங்கன்னா நம்ம 8.1ல வந்திருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா 8.5ல வந்திருக்கோம். இதுவே அவனோட ஸ்பீடை பாருங்க. அவனோட ஸ்பீடு வந்து 250ல இருக்கு அவனோட ஸ்பீடு. இது ரெண்டத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4 நிமிஷம் தான் நம்ம முன்னாடி இருக்கோம். 4 நிமிஷம் தான் பின்னாடி இருக்கான். கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம வந்து நம்ம ட்ரிக் பண்ணலன்னா அவ்வளவுதான், நம்ம தோத்துருக்கோம். ஆனா நம்ம ட்ரிக் பண்ணனால தான் நம்ம ஜெயிச்சோம். இது வந்து நீங்க வந்து கன்ஃபார்மா அந்த பெஸ்ட் சப்ஸ்ட் பண்றவங்களா இருந்தா ட்ரிக் பண்ணி தான் ஜெயிக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஆகும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட இந்த விடை பெறுவது ஜெயம். பாய் 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 ஃப்ரம் ஜெயம். சட்டப்பட்டு 3 லைக்ஸ் மொத்தமே வேஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து அடுத்த வீடியோ வந்து சட்டப்பட்டுன்னு போடுறேன். எவ்வளவு சீக்கிரம் உங்களால முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னாலே முடியும். பாய் பாய்.